ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, தபித்தாள் என்றால் மான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தபித்தாளுக்கு இன்னொரு பெயரும் உண்டு, தொற்கால். அவங்க ஒரு ஷீஷி. அவங்க மிகுந்த தான தர்மங்களை, நற்கிரியைகளை செய்து யோப்பா பட்டணத்தில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அவங்க வியாதிப்பட்டு ஒரு நாள் இறந்துடுறாங்க. அவங்கள என்ன பண்ணுறாங்க, குளிப்பாட்டி மேல் வீட்டில் கிடத்தி வச்சுருக்காங்க. அப்போ அவங்களோட விதவைகள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க தன் கைகளிலால் நெய்த துணிகளை எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு கொண்டு பார்த்துட்டு அழுகுறாங்க. அப்போ பக்கத்து ஊரில் பேதுரு இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு உடனே 2 ஆட்களை அனுப்பி சொல்கிறாங்க, உடனே துரிதமாக அழைச்சிட்டு வர சொல்லி. உடனே பேதுரு ஐயாங்க வராங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, மேல் வீட்டுக்கு ஏறி போயிட்டு எல்லோரும் வெளியே போக சொல்லிட்டு முழங்கால் படிவிட்டு ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணி தவித்தாலே எழுந்துரு அப்படிங்கிறார். உடனே அவங்க கண் விழித்து பார்த்து எழுந்து உட்கார்றாங்க. பாருங்கள், இப்படியாப்பட்ட அற்புதங்களை ஆண்டவருடைய சீஷராக இருந்த பேதுரு ஐயா அந்த நாட்களிலே செய்தார். அந்த யோப்பா பட்டணம் முழுவதும் இந்த செய்தி கேள்விப்பட்டு எல்லாரும் அநேகர் ஜனங்கள் கர்த்தரிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு ஐயாவும் ஆண்டவருடைய சீஷராக இருந்தார். இன்றைக்கி நம்மளும் ஏசப்பாவுடைய சீஷராக தான் இருக்கிறோம். அவரை பின்பற்றுகிறவர் எல்லாரும் சீஷர் தான். நம்ம மத்தியில் இன்றைய நாட்களில் இப்படியாப்பட்ட அற்புதங்கள் நம்மளால் செய்ய முடியுதா? பேசுகிறோம், அதிகமாகவே பேசுகிறோம், ஆனாலும் செய்ய முடியவில்லை. என்ன குறை நம்மள்கிட்ட இருக்குது? நம்ம ஆராய்ந்து பார்த்து நாமும் தேறினவர்களாக பேதுரு ஐயா போல அவருடைய சீஷர்கள் போல மாறினால் தேசத்தில் உள்ள சகல ஜனங்களையும் இரட்சிப்புக்களை வழிநடத்த நம்மாலே முடியும். ஏதோ ஒரு குறை இருக்கிறது, எங்கே ஒரு ஓட்டை இருக்கிறது, அதை ஆராய்ந்து கண்டுபிடித்து சீஷனாக நடப்போம், பெரிய காரியங்களை செய்வோம் ஏசப்பாவுக்காக. ஆமென். அல்லேலூயா.